கோவில் வாசல்ல ஒரு பிச்சைக்காரர் ஒருத்தர் அப்பாவும் பிள்ளையும் அந்த கோவிலுக்கு வரத பார்த்துட்டு, ஐயா எனக்கு ரொம்ப பசிக்குது, ஏதாவது உங்களால முடிஞ்ச தான தர்மம் பண்றீங்களா அப்படின்னு கேக்குறாரு. அவரும் அவருடைய பாக்கெட்ல இருந்து 5 ரூபாயை எடுத்து அந்த பிச்சைக்காரருக்கு போட்டுட்டு போறாரு. அவங்க 2 பேரும் கோவிலுக்கு போய் சாமி கும்பிடுறாங்க. அப்ப அவனுடைய அப்பா அந்த சாமிக்கு காணிக்கையா 100 ரூபாய கொடுக்கறாரு. இத பார்த்த அந்த சின்ன பையனும் அப்பா ஏன் இப்படி பண்றாரு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே கோயிலை விட்டு அவனும் அவங்க அப்பாவும் வெளியே வரும் பொழுது, இத பார்த்த அவங்க அப்பாவும் அவன் கிட்ட, என்னாச்சுப்பா ஏன் ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே வர அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அவனும், அப்பா உங்களையும் இந்த சமூகத்தையும் என்னால புரிஞ்சிக்கவே முடியலப்பா. பசி எடுக்காத சாமிக்கு காணிக்கையா 100 ரூபாய கொடுக்கறீங்க, ஆனா பசின்னு வந்து கேக்குற மனுஷனுக்கு 1 ரூபாயோ 5 ரூபாயோன்னு பிச்சை போடுறீங்க. நீங்களா இருந்தாலும் சரி, இந்த சமூகத்துல யாரா இருந்தாலும் சரி, சாமிக்கு காணிக்கையா போடுற காசுல எத்தனை ஏழை மக்களுடைய பசியை தீர்த்திருக்கலாம் தெரியுமாப்பா? அப்பா நீங்க கொடுத்த அந்த 100 ரூபாய் சாமிக்கு என்ன செய்ய போகுதுன்னு எனக்கு தெரியாதுப்பா. ஆனா நீங்க கொடுத்த அந்த 5 ரூபாய் கண்டிப்பா அந்த பிச்சைக்காரருடைய பசிய போக்கவே போக்காதுப்பா. அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும்பான்னு சொல்றான். அப்பா சாமிக்கு காணிக்கையா கொடுக்கறத விட இல்லாதவங்களுக்கு பசியார சாப்பாடு வாங்கி கொடுத்து பாருங்கப்பா, நீங்களே சாமியா தெரிவிங்க.